நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இலை ஈடேனை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர் co-presented by அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் செல்ல கரலுக்கான தேடல். கோயம்புத்தூர்ல நம்மளுடைய ஜோனல் ஆடிஷன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து தொடர்ந்து நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே நம்மளுடைய 3 நடுவர்களாகிய டிஎல் மகாராஜன் சார், அதுக்கப்புறம் மஹதி, அதுக்கப்புறம் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, இவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக சந்திச்சு இவங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க. அப்படியே சொல்லும் போது ஒரு தம்பி அப்படியே ஓடி போறாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய இந்த கியூட்டான விஷயங்கள், பேசுற விதம், அவங்களுடைய மழை, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து தொடர்ந்து இன்னைக்கும் ரொம்ப அழகா நேசிச்சு ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண போறீங்க. So without further ado, over to the audition. Start, run. Hello Ragalakshmi. Hi ma'am. How are you? I'm fine ma'am. சரி, ஓகே. என்ன பாட போற? திறந்த கதவு என்றும் மூடாது, இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது, இது போல் இல்லம் எது சொல் தோழி, பாமாரி கரி கரி கனி தாதானி, பாமாரி கரி கரி கனி தாதானி, நிரி கரி க மக மத மத நீசா நீ நீசா நிரிசா சாசா நிரிசா நிதனி நீ நீ தாசா நித மத சாசா நிரிசா நிதனி நீ தாசா நித மத தனி மாமத கக மத சானித மகரி காற்றில் வரும் கீதமே. ராகலக்ஷ்மி, Thank you ma'am. சூப்பரா பாடு. Thank you ma'am. ஏய், எப்படி இப்படி பாடினா கண்ணா, கண்ணில் தண்ணி வந்துடுது. ஐ திங்க் இது கொஞ்சம் நல்ல கிளாசிக்கலி பேஸ்ட் சாங், அதனால நீ இவ்வளோ நல்லா பாடின. மற்ற ஜானரில் இருக்கிற பாட்டும் நீ இதே அளவுக்கு நல்லா பாடினா டெஃபினட்டாக வந்து நீ அந்த டாப் 10 டாப் 20குள்ளெல்லாம் கண்டிப்பாக போவ. Thank you ma'am. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கீழே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லணும், அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ஆனால் இதே சந்தோஷத்தோட நாளைக்கும் செலக்ட் ஆகி இன்னும் சந்தோஷமாகணும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்குன்னு மறந்து போச்சு. வேற ஏதாவது தெரிஞ்ச பாட்டு பாடு. ஸ்கூலில் பஜன் சொல்லி தருவாங்க, அதுலேருந்து ஏதோ ஒன்று பாடு. வெந்தாமரையாலே சரஸ்வதி, வேதனுக்கு நாயகியே சரஸ்வதி, பூமி என்ன சுத்துற, பூமடைஞ்சு கத்துதே, ஞான் முன்னாடி நிக்கிற, கைய கட்டி நிக்கிற, டமேஜான பீசு நானே. சின்ன வயசுல தர்ஷன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். ஸ்கூலில் எல்லா காம்படிஷன்லேயும் அவர் தான் வின் பண்ணுவார் பெரும்பாலும். அவனோட ஹாபிஸ் வந்துட்டு பாட்டு பாடுறது. கீபோர்டில் உட்காந்து அப்படியே வாசித்து பார்த்து தானாக பாட ஆரம்பிக்கிறது, அது அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்து இன்ட்ரெஸ்டோடு வந்துட்டுருக்குறான். அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்துட்டுருக்கிறாரு. ஸோ கடவுளோட கிருபையாலையும் அவனோட இன்ட்ரெஸ்ட்னாலேயும் தான் வந்துருக்காரு. வாகேஷோட வாழ்த்துக்கள். தர்ஷன், ஒரு கச்சேரி பண்ணுற மாதிரி வந்திருக்க, சந்தோஷமாக இருக்கணும் பார்க்க. ஓகே, என்ன பாட்டு பாட போகிறோமா? இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. தர்ஷன், வேற ஏதாவது பாட்டு, கொஞ்சம் பழைய பாட்டு ஏதாவது தெரியுமா? ராகங்கள் 16 உருவான வரலாறு
பாரு நான் பாடும்போது அறிவாயம்மா. சாரி தர்ஷன், உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நுவான்சஸ் பெட்டரா இருக்கலாம். ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேஜஸ்வி, ஹாய். ஏன் உனக்கு குளிரதா? ஜாக்கெட்லாம் போட்டு வந்திருக்க. சரி, என்ன பாட போற? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே. ஓகே தேஜஸ்வி, சாரிம்மா. என் வானிலே ஒரே வெண்ணிலா, என் வானிலே ஒரே வெண்ணிலா, காதல் மேகங்கள் கவிதை தாரகை. சுபதாரிணி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வா. போரானே எஸ் யூ கேன். போரானே காத்தோட தூத்தல் போல போரானே போவாமந்தா போரானே காத்தோட தூத்தல் போல போரானே போவாமந்தாம் போரானே. Where is the dance? பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச. டான்ஸ் நல்லா ஆடுற, நல்லா பேசுற, பாட்டு சரியா? டான்ஸ் ஆடுனா பாட்டு பாடுறதுக்கு முடியாது. நான் 2 வரி பாடுறேன், அதுக்கு நீ டான்ஸ் ஆடு. ஓகே? பம்பர கண்ணு, பச்சை மிளகா, இஞ்சி மரப்பா எனக்கு வச்சா, சக்கரை பண்ணு, ஜவ்வு மிட்டாய் ஜிவ்வுன்னு தான் சிலக்க வச்சா, 8 சாணம் அவசரம்மா எகிரி நிற்கும் வயசம்மா, கட்டு சோறு போல என்ன. நல்லா ஆடினேன். தேங்க்யூ ஸோ மச் வர்ஷினி. பட் இந்த தடவை நான் செலக்ட் பண்ண முடியாது. One more song can I sing? சென்னை ஆடிஷன்ஸில் ட்ரை பண்ணி பாரு. தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க ஜோம். கண்ணா, நான் பாட சொல்லவே இல்லையேடா. அவசரமா எங்க ஓடுற? சரி பாடு. தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க ஜோம் தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க 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 ஜோம் தக்க ஜோம். ஓகே, தமிழரசி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold Winner co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் செல்லக்கிரலுக்கான தேடல். எல்லாருமே கேர்ள்ஸா உட்காந்துட்டு சீரியஸா நாங்க கண்ணாடி போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் எந்த மாதிரி பாடல்கள் பாடினா நம்ம நடுவர்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு. ஏன்னா ஆடிஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து கியூட்டான கிட்ஸை மீட் பண்றாங்க. என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு இப்ப பார்த்துக்கலாம். 555 கலாச்சி 5 புருப்பானி வாயான கலாச்சி 5 அஞ்சலி 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 மின்னும் மிம்மி 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 செந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வனந்தா வனந்தா பிருந்தாவனந்தா வனந்தா ஜீடு பழகா மஞ்சச்சாவ பழகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணை மலை மீது எதிரொலிக்கும். அக்ஷய பாரதி பாப்பா என்ன பாட போகுது? நான் வந்து இப்போ என்னடி ராக்கம்மா மைக்கு கிட்ட வச்சு பாடு, அப்பதான் எனக்கு கேட்கும். அடி ராக்கு அடி மூக்கு அடி கண்ணு அடி வாய் அடி பல்லு.
ஓகேமா? இப்போ ஓகே மேம். நான் இப்போ பாடுறேன். வெரி குட் வெரி குட். அடி ராக்கு அடி மூக்கு அடி கண்ணு அடி பல்லு அடி ராக்காயி. வேற பாட்டு பாடு, தெரிஞ்ச பாட்டை பாடு. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட எங்கே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வரும் கனவு அதை நானே நம்பணும். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். சங்கீத மேகம் டெஞ்சித்த நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் ஜீதமே என்றும் புலாதமே என்றும் விழாவே வெண்பானிலே. ஓ இந்த ரவுண்டில் வந்து நான் உன்னை இப்போ செலக்ட் பண்ண முடியாது கண்ணா. நெக்ஸ்ட் டைம் நீ வந்து ட்ரை பண்ணும்போது நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன். ஜில்லாவோ திண்டுக்கல்ல சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம செலுக்கவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிப சங்கம். அண்ணே அன்புக்கு அன்னை தெரசா ஆமாம் அறிவுக்கு அப்துல் கலாம் ஓஹோ அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா அடடடா நம்ம போஸ் பாண்டி அண்ணன் கொடுத்த 500 ஆமாம் 5 லட்சமா நினச்சிக்கிட்டு ஆமாம் நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்காட்டுவோமா. ஊரை காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்லை இது இல்லை. ஆல் தி பெஸ்ட் சந்திரசேகர். நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாடணும். ஓகே வா. என்ன விட பெட்டராக சிறப்பாக சூப்பராக ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுட்ருக்குங்க. ஆக்சுவலி அவங்கள பார்த்தா அவங்க வந்து பியூட்டி பேஜெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா இல்லை பாடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. லெட்ஸ் கோ டேக் எ லுக். உலகத்துல இவன் போல ஒரு கிறுக்கன் பிறந்ததுல யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தன் இவனை போல இந்த கிரகத்திலும் இன்னவன் கிடைக்கவில்லை. நான் டேட்டிங் கேட்டா வாட்ஸ்அப் பார்த்து ஓகே சொன்னானே. ஷாப்பிங் கேட்டா eBay.com கூட்டி போனானே. மூவி கேட்டா யூடியூப். ஹாய், என் பேர் நேஹா. நான் நாமக்கல்ல இருந்து வரேன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நான் எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பேன். ஹாய். ஓகே நேஹா, அது என்னத்துக்கு அந்த கொடை அம்ப்ரெல்லா எதுக்கு? யூ ஹாவ் டு ஓப்பன் அண்ட் சிங். ஓகே, அது வச்சு பாடுறீங்களா? ஓகே. பழனிமலை முருகனுக்கு பாலபிஷேகம், சபரிமலை ஐயனுக்கு நெய்யபிஷேகம். பாலபிஷேகம் நெய்யபிஷேகம், பழனிமலை முருகனுக்கு பஞ்சாமிர்தம், சபரிமலை ஐயனுக்கு. நேஹா நேஹா செம்ம க்யூட்டாக பாடுறீங்க நேஹா. ஓகே, நீங்கள் பாடுறது வந்து டியூனு அது எல்லாத்தையும் மீறி ஒரு டோட்டலாக பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் செலக்ட் பண்ணது. ஓகேவா? கம், யூ செலக்ட். ஷலலா ஷலலா ரெட்டை பால் வெண்ணிலா என்னை போல்
ஃபஸ்ட் லெவலில் நான் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் லெவல்லும் எனக்கு செலக்ட் ஆகல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. காதல் வந்தது எனக்கு நெஞ்சை கொள்ளைக்கிறதுக்கு ஒன்னில் ஏதோ இருக்கு சொல்ல மேல் இஷ்டமா கிழக்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு ஒன்னில் ஏதோ இருக்கு சொல்ல மேல் இஷ்டமா மிஸ்டர் காதல் என்று மூறு சொன்னால் நம்பாத மிஸ்டர் காதல் மாத்திராதே. வாவ் ஜனனி, இந்த பாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்களாலே பாட முடியாது. நீ ரொம்ப அழகாக பாடின கண்ணா. தேங்க்யூ ஆண்டி. ஓகேவா? செலக்ட் ஆக நினச்சியா? ஷாக் ஆயிட்டியா? சரி இங்க வா. சொன்னாங்க ரொம்ப க்யூட்டாக பாடினேன், பெரியவங்கனால பாட முடியாதது நீ பாடியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஆகாஷ். ஆகாஷ்னு பேர் வச்சிருக்க, இத்தினூன் இருக்க. வாமன அவதாரம் எடுத்து வந்து பூமிக்கு ஒரு காலும் ஆகாயத்துக்கு ஒரு கால் வச்சாரே வாமனர், அது மாதிரில இருக்க. மைக் கிட்ட வச்சு பேசு. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. ஓகே, நீ க்யூட்டாக பாடுற, க்யூட்டாக இருக்க. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இப்போ சாரி கண்ணா, லக்ஷிதா, என்ன இது கலர் கலராக ஒரு ரிப்பன்லாம் போட்டு வந்திருக்கேன், ரப்பர் பேண்ட்லாம் யார் போட்டு விட்டா? அம்மா போட்டு விட்டாங்க. அம்மா போட்டு விட்டா. சரி, நான் இது போட்டுக்கிறேன். உனக்கு நான் கண்ணு தெரியறேன்னா சொல்லு. நான் கண் தெரியறேண்ணா? நல்லா இருக்கா என் கிளாஸஸு? உனக்கு இந்த மாதிரி கிளாஸ் வேணுமா? இங்கே இருக்கு. ஆனால் நீ நல்லா பாடி செலக்ட் ஆனா கொடுப்பேன். நல்லா பாடுறியா? பாடு. கண்ணன் வரும் வேலை ஏந்தி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏக்க நின்றேன், கட்டுக்கடங்கா என்ன அலைகள் ரெக்கை விரிக்கும் ரெண்டு வேலைகள். சாரி லக்ஷிதா, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்ணா நீ. முகுந்தா ஒரு நிமிஷம் இரு. உனக்கு யார் பாட்டு சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி தந்தாங்க. அம்மா சொல்லி கொடுத்தாளா? என்ன பாட்டு பாட போற? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா. வேற என்ன பாட்டு தெரியும்? குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா குறையொன்றுமில்லை. ஸ்ரீதன்யா, குறை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தா இன்னும் குறை இல்லாம பாடலாம். மோனிகா, மோனிகா, oh my darling. பாடு. செங்கசூலக்கார செங்க
மேகம் கூடி இருட்டி போச்சு வாடா. மேகம் அது என்ன? மேகம் கூடி. மோனிகா ஏன் கண்ணா இவ்வளோ கஷ்டப்படுற? நான் பாடியே தீருவேன், செலக்ட் பண்ணியானோ அப்படின்ற மாதிரி பாடுற. நீ பாடுறதுல வந்து ஸ்ருதி ரொம்ப கலையுது, இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அப்படி எப்படி தேடுற நீ நடுநடுவில். உன்னோட டெடிகேஷன், உன்னோட அந்த வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பட் இங்கே நான் உன்னை இப்போ செலக்ட் பண்ண முடியாதுமா. என் பேர் ஸ்ரீமதி. நான் வந்து அல்வேனியா ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 1 இயர்ஸாக பாட்டும் டான்ஸும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டான்ஸ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். நான் அதை பார்ட்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் வின் பண்ணணும்னு ஆசை. ஸ்ரீமதி, ஹாய், ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கிய ஸ்ரீமதி. என்ன கிளாஸ் படிக்கிற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அச்சடா, ஓகே. என்ன பாட்டு பாட போற? கொஞ்சம் மைனாக்களே. ஓகே. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அழைக்கின்றேன் வர வேண்டும், என் தீபாவளி பண்டிகை இன்றே வர வேண்டும். என் தீபாவளி பண்டிகை நாளை வரும் கனவு, அதை நானே நம்பணும். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். கொஞ்சம் மைனாக்களே. ஸ்ரீமதி, இப்படி டால் மாதிரி பொம்மை மாதிரி நின்று பாடிட்டு இருக்க. பட் சாரி கண்ணா, இந்த தடவை சூப்பர் சிங்கரில் செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. வா இங்கே வா, ஒரு கிஃப்ட் தரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், நீ வரதுக்கு முன்னால அவன் தப்பா வருது. என்னடா பிரச்சனை? ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது அகிலேஷ். என்னடா அண்ணே, நாங்க ஒரு போட்டி வச்சிருக்கேனே, அந்தாக்ஷரி கான்டெஸ்ட். நான் தான் ஜெயிப்பேன். அவன் எப்படி ஜெயிக்கலாம்? ஜெயிப்போம். அது எப்படி அடிச்சிக்கிறீங்க? இப்படியா? அப்போ சிம்பிளா சொல்ல வேண்டியதானே, இந்த டீம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு. ஆமா, அப்படிதான். யாரை பார்த்து? எங்க பின்னால ஒரு கூட்டம் இருக்கா? ஏய், உங்க பின்னாடி பொண்ணுங்க மட்டும். ஏய் ஏய், இந்த சைடுல என்ன சவுண்ட்? அகிலேஷ் தானே ஸ்ட்ராங். அகிலேஷ் டீம் தானே ஜெயிக்க போறீங்க. அப்ப சவுண்ட் எங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு எடுத்து பாடுங்க நீங்க எல்லாரும். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே.
ஆசை வந்தாலே ஐ லவ் யூ சொன்னாலே கண்ணு ரெண்டு சுத்துதே உந்தன் முன்னாலே கிக்கு பார்த்து திமிரா பேசி என்ன நீ வதச்ச ஓரே ஓ வெட்டருவா மீச முதுக்கி முறுக்கி என்ன நீ தொலைச்ச ஓரே ஓ ஏவாடி நீ வாடா மல்லி குத்தாண்டி இடுப்பு கொண்டா புசி சிறுப்பு விண்டோய சீதா. ஓகே அவங்க வந்து 4 விட்டுருக்காங்க. நம்ம 4 ஒரு பாட்டு பாடுறோம். ஓகேயா? 3 2 1 கோ. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோது பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். அங்க ஒரு சோளக்கோலை மட்டும்தான் அடிச்சு இங்க எவ்வளவு சூப்பரா 2 பெண்கள் ஆடினாங்க இல்லையா? கரெக்ட் தானே? பாத்தீங்களா டீம் தாறுமாறா இருக்கு. ஸ்டாப் முதல்ல சொந்தமா கண்ணாடி வாங்கி போடுற. ஈடு போய் சேர மாட்டேன். கண்ணாடிலாம் வாங்கி போட்டுட்டு சரி என் கண்ணாடி அப்படியே அடிச்சாச்சு. அவமானம் தாங்க முடியாமல் கண்ணாடி போட்டு கண்ணை மறைத்தார் விஷ்ணு. சோ கண்டிப்பா நம்ம டான்ஸ்லயும் நம்ம சாங்லயுமே நமக்கு தெரிஞ்சு போச்சு that அகிலேஷ் டீம் இஸ் தி வின்னர். அதே மாதிரி ஆடிஷன்ஸ்ல நிறைய வின்னர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஓவர் டு தி ஆடிஷன். ஹாய் நரேன். ஹாய் மேம். என்ன பாட போறீங்க? ஒத்த சொல்லால ஏன் புசுரெடுத்து வச்சுக்கிட்டார டக்கனால என தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நித்தங்குடிச்சு எனக்கு ஒன்னாடா அட ஒட்ட காட்டுல ஆழங்கட்டி மழை வெஞ்சு ஆறொன்னு ஓடுறத பாரு முட்டை கண்ணா. சாய் சஜினி. எஸ் சார். சூப்பராக பாடுங்க கேட்கலாம். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் ஒரு வாயமுதம் மெதுவாய் பருகியபடி தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நிலைவாலே அனுப்பே நீ விளையாட்டு பிள்ளையே தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஓயாமல் கொடுப்பாய தொல்லை. தேங்க்யூ மேம். லேக்கா சூப்பர் லேக்கா. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியாது நீ இப்போ பாடுறதுல. அப்போ போன ஃபியூ சூப்பர் சிங்கர் சீசன்ஸ்க்கு நீ வந்திருக்கல, அப்போ எப்போ எலிமினேட் ஆன? நான் வந்து 5th ஆடிஷனில் ஆலைமணி ஹுசைன் கேட்டேன் பாடின மேம். அதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் கமெண்ட்ஸ் கொடுத்து நான் ரிஜெக்ட் பண்ணேன்னா சரி ஓகே. எனிவேஸ் ஸோ லேக்கா, ஸோ இந்த லெவலுக்கு நீ நல்லா பாடியிருக்க. ஸோ இன்னுமே இருக்கிற லெவல்ஸில் வந்து நீ செலக்ட் ஆகணும்னா நீ இன்னும் நல்லா பாடணும். ஓகேவா? வெரி குட். கம். ஹாய், என் பேர் லேகாஸ்ரீ. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். போன வாட்டி திருச்சி ஆடிஷன் வந்தேன், 5th ரவுண்ட் வரைக்கும் வந்தேன். ஆனால் அதில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். இப்போ இந்த சீசன் கூட திருச்சி ஆடிஷன் வந்தேன், 3rd ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். 2nd ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் சூப்பர் சிங்கர் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. கோவை ஆடிஷனில் தென்பட்ட ஒரு வித்தியாசமான போட்டியாளர். அக்கா 10 தான்க்கா, நம்பர் 10. நம்பர் 10 வேணும்க்கா. நம்பர் 10 வேணும். என்ன 10 வேணும்? எனக்கு நம்பர் இந்த கார்ட் 10 வேணும். அப்படி வராதே. ஏன் வராதண்ணா? இங்க பாரு 10 இல்ல 5 சரி அண்ணா எனக்கு 10 வேணுமே. எனக்கு வேணும். எனக்கு வேணும். நம்பர் 10 வேணும்க்கா.
கிடைக்காதுமா. ப்ளீஸ் சத்தியமா கிடைக்காதுமா. இவங்க அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கே. இவங்க யார் என்னன்னு விசாரிப்போம். என் பேர் சுருஜனி, பட் எல்லாரும் என்ன சுடுதண்ணின்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு பிரிவுல இருந்து வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் வாயிட்டே இருப்பேன். எனக்கு தனியா பிளேஸ் வேணுங்க, உட்காரவே பிடிக்கல. தனியா பிளேஸ் வேணுமா? தனியா பிளேஸ்ல கிடையாதுமா அங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப வாயாடியா இருக்க. ஆடிஷன் வந்திருக்கியா? என்ன பாட்டு பாட போற? என்ன பாட்டு பாட? வாரணம் ஆயிரமா? நீ என் பூத்துக்கு வந்துடாது சரியா? நீ என் பூத்துக்கு வந்துடாத. என்ன மாதிரி ஆடு காமி பார்க்கலாம். எனக்கு ஆட வராதுடா. நான் என்ன பண்றது? நீங்க ஆடிதான் ஆகணும். நான் ஆட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? வீட்ல போய் அடிச்சு நிஜமா 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 எவ்வளவு தடவை கேட்பேன். ஜட்ஜஸ் என்ன எடுக்கலன்னா நான் அவங்களோட ரொம்ப கோவமா இருப்பேன். அவங்க ஃபேனே ஆக மாட்டேன். சுஜனி என்ன பாட போறது பாப்பா? கண்டாங்கி பாட போறேன். பாடு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தோம் கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. சாரி கண்ணா. இவர் வெளியே எவ்வளவு வாயாடிய போதிலும் நம் நடுவர் மீது கோபிக்காமல் சாருவாய் மாறி போனார். You got an excellent voice, but thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அகிலேஷ் வைத்தியநாதன். ஆடிஷன்ஸ் ரொம்ப பரபரப்பாக போய் முடிஞ்சுது. இங்கே அனந்த் சாரோட பொறுப்பை நான் தான் எடுத்துகிட்ருக்கேன், அவர் வராததால். ஸோ இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போகிறோம். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். அவங்க நல்லா பாடி ஜெயிக்கணும்னாங்க. ஒர்க் ஷாப் போகலாமா? தோட தோட மலர்ந்து அதான் நீங்கள் பசங்க வந்து யூ ஹவ் டு டெவலப் தட் ஆர்டிஸ்ட்ரி அண்ட் எஸ்தட்டிக்ஸ் இன் யோர் சிங்கிங். ஸோ அதில் மட்டும் நான் ரொம்ப குறியாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் நான் எப்போவுமே கொடுக்கும்போது இதில் கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த ஆர்டிஸ்ட்ரி, இந்த எஸ்தட்டிக்ஸ் இது மெயினாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் தான். ஆல் த பெஸ்ட். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தனித்தனியாக இண்டிவிஜுவல் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. ஐயோ காலை விழாதுப்பா சார். அகிலேஷ் வைத்தியநாதன் என்னோட பிளெஸிங் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். காலெல்லாம் விழக்கூடாது. சார் பண்ணு சார். இந்த சார் சரியாக வர மாட்டேங்குது. சொல்லு பாப்பா சார். ரொம்ப சிரிக்கிறீங்க நீங்கள் வந்து. சார் நான் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். இப்படியெல்லாம் விளையாட்டாக இருக்கக்கூடாது. அந்த ஆர்டிஸ்ட்ரி எஸ்தட்டிக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண வேணாம். நம்ம எல்லாருமே என்னோட ட்ரைனிங்கில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்க. ஸோ எல்லோரும் சார் சொல்லிவிட்டு இப்போ ஆடிஷன்ஸுக்கு போங்க. அந்த சைட் திரும்பி சார். ஹலோ சுப்ரியா. ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி. சுப்ரியா, ஏன் சுப்ரியா நான் ஆண்டின்னு கூப்பிடுற? ஆண்டி மாதிரி இருக்கீங்க ஆண்டி. சுப்ரியா, நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 8th standard. 8th standard படிக்கிற, என்ன ஆண்டின்னு கூப்பிடுவியா நீ? ஓகே சுப்ரியா, சும்மா சொன்னேன். என்ன பாட போற? முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூவாய் நான். சாரி சுப்ரியா, டியூன் தப்பா பாடுறீங்கம்மா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க் யூ. Hi, my name is Subhashini. I am from Coimbatore. நான் 9th standard படிக்கிறேன். ஸ்ரீ சௌடேஸ்வரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். எனக்கு வீடியோஸ், கேம்ஸ், அப்புறம்
பிக்சர்ஸ் வரைகிறது இதை விட எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வோக்கல் சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சைந்தவி மேம் மாதிரி நல்லா பாடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் எனக்கு என் பேரண்ட்ஸை விட என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் எனக்கு சிங்கிங்கில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ்லாம் என்னோட எஜுகேஷன் மேலே ரொம்ப கவலைப்பட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை சிங்கிங்கில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. உன்னால் முடியும் சுபாஷினி, கை விட்டுறாத, உன் சிங்கிங் தான் உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சூப்பர் சிங்கர் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா பல பேரோட கனவு மேடையாக இருக்குது. அது பல பேரோட கனவு நினைவாக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இந்த எல்லா ரவுண்டையும் தாண்டி நான் செட்டுக்கு போவேன்னு. அப்புறம் உங்களோட விஷஸ் எல்லாம் என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் போவேன். ஹாய், ஹவ் ஆர் யூ மேம்? ஐ அம் ஃபைன். பாட்டு கற்றுக்கிறியா? ஒரு வருஷமாக வோக்கல் கர்நாடிக் கற்றுட்ருக்கேன் மேம். சரி பாடு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. You selected Subhashini, but on one condition. நெக்ஸ்ட் வந்து நீ வரைச்சே எனக்கு பேப்பர் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போன போது எப்பவும் போல் நர்வஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, மற்றவங்க மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு இது கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் செல்வபுரத்துலேருந்து வர்றோங்க. என் பசங்க நல்லா பாடுவாங்க. நிறைய சிங்கர்ஸுக்கெல்லாம் போய் நல்லா ஃபேமஸ் ஆகணும், நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைகளோட ட்ரீம் அதுதான். எப்போ பாட்டுன்னு தான் அவனுங்களோட உலகமே பாட்டு தான். என் பேர் விஷ்ணு பிரவீன், என் பேர் விஷ்ணு ரதீஷ். மியூசிக் மேலே எங்கள் 2 பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா மியூசிக்கில் தான் டீச்சிங் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் ஓனாக படிச்சுக்குவோம். அப்போமே யாரும் கிளாஸுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் கேட்டே எல்லாத்தையும் இப்போ படிச்சிடுவோம். அப்புறம் ஸ்கூலுக்கு வரல, நாங்கள் 2 பேர் தான் லீட்ரு. இவன் கிளாஸில் நல்லா பாடுவான். நானும் இவன் கூட போட்டி போடுவான். ஆனால் செகண்ட் ப்ரைஸ் இல்லைனா அவுட் ஆயிடுவேன். இவன் நல்லா பாடுவான் என்னை விட. எங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷனே எங்கள் அம்மா தான். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மன்னன் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பாடி நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி டிவி சான்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால் அவங்களால சரியாக அவங்களோட திறமை நிரூபிக்க முடியல. எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. என் பசங்களுக்காவது கிடைக்கணும் இந்த வாய்ப்பு, அவனுங்களை நல்லா கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்களோட ஃபேமிலியோட கனவு அதுதான். போன தடவை சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கு வந்தோம். நாங்கள் வந்தப்போ டஃப்பான சாங்கு பாடினா, 2 பேருமே டஃப்பான சாங்கு பாடினாங்காட்டி அவங்க இருந்துட்டு இந்த டஃப்பான சாங்கெல்லாம் இப்போ பாடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து நல்ல சாங்கு ஓல்டு சாங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. விஷ்ணு ரதீஷ் எப்படி கூப்பிடணும்? விஷ்ணுவா ரதீஷா? உங்கள் இஷ்டத்தில் கூப்பிடுங்க மேம். சரி விஷ்ணு பாடு. பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, பூர்கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும். விஷ்ணு, நிஜமாக ஒரு அம்மா வந்து
அப்படி நிஜமா தாளாட்டுற மாதிரி இருந்தது. அவ்வளோ இமோஷ்னலாக பாடினீங்க விஷ்ணு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது விஷ்ணு. விஷ்ணுவோட ரிசல்ட் தெரியணும்னா விஷ்ணுவோட பிரதரையும் கூப்பிட்டுடலாம். ஆஹா, 2 பேரும் பயங்கர ஆளுங்க தெரியுது பார்த்தாலே. ரதீஷோட ரிசல்ட் இப்போ சொல்லலாமா இல்லை பிரவீன் நீங்களும் பாடிட்டு உங்கள் 2 பேர் ரிசல்ட்டும் அப்புறம் சொல்லட்டுமா? அவன் பாடினதுக்கப்புறம் என் ரிசல்ட் சொல்லிடுங்க. சரி, ஓகே. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் மச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. பிரவீன் அண்ட் ரதீஷ் 2 பேரும் சேர்ந்து எனக்காக ஒரு சூர்யா பாட்டு பாடணும். ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம், சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அது யாரோட ரிசல்ட் இது? அப்போ பிரவீன், இங்கே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் யாரா டிசைட் பண்ணிக்கோங்க. தம்பிக்கு விட்டு கொடுக்குறதுனா விட்டு கொடுங்க, அண்ணனுக்கு விட்டு கொடுக்குறதுனா விட்டு கொடுங்க. ரதீஷ்கா, ரதீஷ் கிட்ட மைக் கொடுங்க. ரதீஷ் நீ என்ன சொல்ற? ஓகே. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ. ரதீஷ் வாங்க. ஓகே ரதீஷ், கண்ணாடிலாம் சூப்பராக இருக்கு. சரி, அண்ணாக்கு வந்து ஒரு கிஃப்ட் சூஸ் பண்ணு. ரிஜெக்ஷனுக்கெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் நம்ம. அவனே வந்து எடுத்துக்கிட்டுமா? பிரவீன் நீங்க வா. பிரவீனோட கிஃப்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏய் சூப்பரா பாடுனீங்க 2 பேரும். ஓகே, ஓகே பிரவீன், இது உங்களுக்கான ரிசல்ட். போத் ஆஃப் யூ ஆர் செலக்டட். சூப்பராக பாடினீங்க 2 பேரும். எனக்கு அந்த ஒத்துமை ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரவீனோட அந்த விட்டு கொடுத்த அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரவீனுக்கு கண்ணிலே வந்து தண்ணியெல்லாம் வருது. பாருடா, பாரு எவ்வளோ நல்ல அண்ணா. இங்கே வா, இங்கே வா. வெரி நைஸ் ஆட்டிடியூட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவை மைய போட்டியாளர்கள் தங்கள் இசைத்திறனை சிறப்பாக வெளிப்படுத்தி 2ஆம் கட்டத்திலும் வெற்றி பெறும் எண்ணத்தோடு பாடினர். ஆனால் பலர் நடுவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனந்தமே நீ என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுதே, நானாக நான் இல்லை தா. அடிப்பூக்களில் உன்னால் சத்தம், அந்த மௌனத்தில் உன்னால் யுத்தம். பலுக்கே பங்காரமயனா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, என்னோடு காதல் வந்தேன் என்ன சொல்லும் வெக்கங்கள் வீசுதே. நயீம் முகமட் சார், என்ன பாட்டு பாட போறீங்கய்யா? ஐயே ஆனந்தமே. சரி பாடுங்க. ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே, 100 கோடி வானவில் மாறி மாறி சேருத, காதல் போடும் தூரலில் மேகம் மூழ்கி போகுதே. ஏதோ ஒரு ஆசை வாவா கதை பேச. ஐயையோ உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? சூப்பர் சிங்கரில் ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன் பாடிட்டு இருந்தார் தெரியுமா? நீ அவரை மாதிரியே இருக்க. நீ வந்து ரொம்ப நுட்பமான பாட்டு பாடலைன்னா கூட உன் வாய்ஸ் நல்ல த்ரோ இருக்குது. ஒரு பர்ஃபார்ம் பாட்டில் பாடுற ஒரு ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன். சரியா?
ஆடிஷன்ஸோடைய முதல் கட்ட குரல் தேர்வு ரொம்ப அருமையா முடிஞ்சிருச்சு. அந்த பிரம்மாண்டமான மேடையை இந்த ஊர்ல இருந்து இந்த சீசன்ல யாரெல்லாம் சென்று அடைய போறாங்க அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து நாளைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பிகாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் கோயம்புத்தூர் ஜோனல் ஆடிஷன்ஸ் நாளைக்கு தான் நடக்க போகுது. எஸ், இது மூலமா அந்த பிரம்மாண்ட மேடையில கொங்கு நாட்டை சேர்ந்த எந்தெந்த குட்டீஸ்லாம் பிரதிநிதிக்க போறாங்க அப்படின்னு நாளைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கணும்னா stay tuned and we'll see you tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Vishnu on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல கரலுக்கான தேடல். Thank you and good night.